பாவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற விதையை எடுத்துருங்க. இப்படி எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. விதையெல்லாம் இது பாருங்கள் எடுத்துட்டேன். ஏன்னா சாப்பிட முடியாது. சுகர்காரவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிடுங்க. வாரத்தில் 3 நாள் சேர்க்கலாம். குழம்பு வைக்கலாம், பொரியலும் பண்ணலாம். பாருங்கள் இதெல்லாம் எடுத்துடணும். இது என்ன வறுக்கலாம் பார்க்கலாம். பாருங்க அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு ஒரு சும்மா அரை வேக்காடு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு மட்டும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வேக்காட்டில் எடுத்துட்டோம். இப்போ வறுக்கலாம். சரி ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நிறைய போடுங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம் சுகர்காரவங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வெறும் கரம் மசாலா கொஞ்சோண்டு வெறும் சில்லி மசாலா மட்டும், சில்லி தூள் போட்டால் போதும். மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவும் போட தேவையில்லை. பாருங்கள் ஆயிலே வறுப்படணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் சில்லி பவுடர், லைட்டாக உப்பு போட்டுருங்க. ஏன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் போட்டோம். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சில்லி பவுடர் மட்டும் லைட்டாக அப்படி போடணும். பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இங்கே ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். பாவக்காய் வறுவல் ரெடி.